ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம வந்துட்டு கார்டன் டூர் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் ஒவ்வொரு பிளான்ட்டும் எப்படி இருக்குது, இந்த கார்டன் வந்து மந்த் ஜோன் 6Bயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த நியூவாக நான் க்ரியேட் பண்ண ரைஸ்ட் பெட்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டியூலிப், டேஃபடில் அண்ட் ஐரிஸ் இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் வின்டர் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நான் டிசம்பரில் தான் பிளான் பண்ணேன். பட் இப்போவே பார்த்திங்கன்னா நியூ க்ரோத்லாம் வந்திருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து நான் லாஸ்ட் இயர் சம்மரில் வந்துட்டு பனானா ட்ரீ வந்து இது வந்து காய்க்காது, ஒன்லி லீஃப் தான், பட் கோல்டு ஹார்டி அதனால் வாங்கியிருக்கேன். ஸோ பனானா லீஃப் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து ஒவ்வொரு இலையும் $3, $5 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அதே மாதிரி சில நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. ஸோ நமக்கு தேவையான நேரத்தில் போய் வாங்கும்போது யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு ஒரு ஃபீல் இருக்கும். பனானா லீஃபில் வந்து சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி. அதனால் வந்துட்டு இந்த பனானா ட்ரீ நம்ம வந்து வச்சு இதில் நிறையா லீஃப் யூஸ் பண்ணணுன்றதுக்காக லாஸ்ட் இயர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஹார்டின்னு சொல்கிறாங்க. பட் கோல்டு ஹார்டியாக இருந்தாலும் என்ன, இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா எவ்ரி வின்டருக்கு முன்னாடி வந்து கட் பண்ணிடணும். ஸோ தட் அந்த கிழங்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அந்த ட்ரீயை வந்து 1 or 2 inch அப் டு சாயில் லெவல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் மல்ச் வந்து போட்டு வைக்க சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இயர். ஹோப்ஃபுல்லி வந்து ஸ்ப்ரிங்கில் இந்த இது வெதர்லாம் வந்து ஃப்ராஸ்டெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இந்த இலையை எடுத்து விட்டு பார்க்கணும் அந்த பனானா ட்ரீ வந்து சேஃபாக இருக்கா, இல்லை நான் ரொம்ப சின்னதாக மல்ச் போட்டேனா என்னன்றது வந்து இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் இந்த இயர். பட் தேங்க்ஃபுல்லி இந்த இயர் வந்துட்டு நான் ஒரு பனானா ட்ரீ அதுலேருந்து நிறைய பேபி பிளான்ட்ஸ் வரும் இல்லையா. ஸோ ஒரு பிளான்ட்டை வந்து வீட்டுக்குள்ளே வந்து நான் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சேன். அது நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வந்து ஹவுஸ் பிளான்ட் டூரில் வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பிளான்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாம் வாலண்டியர் பிளான்ட்ஸ். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாஸ்தா டேசி, இங்கே ஃபுல் க்ரௌடு சாஸ்தா டேசி தான். ஸோ அதோட சீடு வந்து செல்ஃப் சீடாகி இங்கே வந்திருக்கு. ஸோ ஸ்ப்ரிங் வந்த பிறகு இதெல்லாம் வந்துட்டு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குற யாராவது ஹில்ஸ்பரோவில் இருந்தீங்கன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கே எவ்வளோ ஒரு 10 to 15 பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இப்போ வாங்க உள்ளே போய் என்னென்ன பிளான்ட்ஸ் வந்து இப்போ இருக்குது, என்னென்ன நிலமையில் இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலாக அந்த பனானா ட்ரீயை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாஸ்தா டேசி இருக்குது. ஸோ அந்த சாஸ்தா டேசி வந்து இந்த தடவை ஃபுல் க்ரீனில் இருக்கிற மாதிரி தெரியல. சில பிளான்ட்ஸ் க்ரீனாக இருக்குது, சில பிளான்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்லைமி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் டைம் கிடச்சிதுன்னா இது ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி விட்டோம்னா நியூ க்ரோத் வரதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய அடுத்து ஸ்ப்ரிங் க்ளீனப் ஆக்டிவிட்டியில் அந்த வீடியோவில் காட்டுறேன் இதில் என்ன பண்ணுறேன்னு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, லெட்டூஸ் தான், பட் அதுவும் ஸ்லைமியாக இருக்குது. ஸோ அதையும் இப்போ வந்து நான் ஸ்ப்ரிங்கில் க்ளீன் பண்ணேன்னா அடுத்து வந்துடும். ஸோ லெட்டூஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருநியலாக இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரோஸ். லாஸ்ட் இயர் வந்து இது ஒரு சின்ன பிளான்ட்டாக $5 தான் வச்சேன். 1 இயரில் இது வந்து செம்மையாக வந்து க்ரோ ஆகிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஸ்டெம்ஸ்லாம் வந்திருக்கு. நல்ல பட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பட்ஸ் நல்லா நிறைய வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் கூட வந்துட்டு நல்ல லீஃப் அண்டு மொட்டெலாம் இருந்தது. பட் அதுக்கடுத்து ரொம்ப வெதர் பேடாக, டிசம்பர் மிட்டுக்கு மேலே வெதர் பேடான இலையெல்லாம் போயிடுச்சு. பட் இந்த என்டையர் பிளான்ட் வந்து லுக்ஸ் ஸோ ஹெல்த்தி. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் டீ ரோஸ். இதுவும் வந்து சூப்பராக வந்து வந்திருந்தது. பட் அந்த பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து கம்மியாக தான் எனக்கு தெரியும். நான் பிளான்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் தான் பெரிய சைஸாக இருந்தது, இந்த இது சின்ன சைஸாக இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்ல மல்டி பிரான்ச் விட்டு நிறைய ஸ்ட்ராங் பிரான்ச் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரான்ச் நல்லா பெருசாக போகுது. பட் எனக்கு வந்து பிளான்ட் பார்த்திங்கன்னா
எல்லா பிரான்ச்சும் ஈக்குவலாக இருக்கணுன்றதுனால இதை இப்போ நான் கட் பண்ணலான்ற பிளானில் தான் இருக்கேன். பார்ப்பேன், ஸ்ப்ரிங் வரும்போது தான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின்ட் செடிங்க. மின்ட் செடி வந்து நான் ஒரே ஒரு 2-3 ஸ்டெம் தான் வச்சு என் கடையில் வாங்கினது வச்சு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த இடம் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவே நான் நிறையான்னு பார்த்தேன். இந்த ஃபால் அண்ட் வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃபீட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. என்டையர் ரைஸ்ட் பெட் கார்டனை இங்கேருந்து இங்கே வரையும் எடுத்துருச்சு. ஸோ நான் வந்து ஸ்ப்ரிங் க்ளீனப் ஆக்டிவிட்டியில் இதை ஒரு மெயினாக பிளான் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி ஃபுல்லாக கார்டனை ஃபுல்லாக ஆக்குப்பை விடக்கூடாது. ஸோ லிமிட் பண்ணுன்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பட் மின்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான இது தான். பட் எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு விட இது வந்து பல மடங்கு வருது. ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நான் எடுத்து போயிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் ஐ திங்க் நான் வந்து இதை இந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆக விடாமல் லிமிட்டடாக தேவையான அளவு மட்டும் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைஸ்ட் பெட்டில் என்னென்ன பிளான்ட் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். This is actually hollyhock, and then I have bachelor button fall planted, and then I have my gladiolus. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வுட்னு அந்த டெக்கரேட்டிவ் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது வந்து த்ரூஅவுட் த இயர் வந்து க்ரீனாக இருக்கும். ஸோ அந்த பிளான்ட்டோட சாஃப்ட் வுட் கட்டிங் அப்படின்னா என்னென்னா, அந்த முனியில் இருக்கிற ஒரு ஸ்டெம், இந்த லென்த் இருக்க ஸ்டெம்மை எடுத்து நான் அந்த இது ஷேப் பண்ணேன் இல்லையா, அந்த இதுலேருந்து வந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து இங்கே வந்து பிளான்டிங் பண்ணி வச்சுருந்தேன். இந்த என்டையர் ரோ பண்ணியிருந்தேன். மேபி ஒரு 30-40. ஸோ அதில் 10 பிளான்ட் கிட்ட இப்போ வந்து சர்வைவ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து அங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பிளான்ட் கவர் ஆனதுனால அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. பட் அது உயிரோடு இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். அது ஸ்ப்ரிங் வந்தால் தான் தெரியும். பட் இந்த பிளான்ட்லாம் பார்க்கும்போது ஹெல்த்தியாக தான் தெரியுது. ஸோ உங்களோட கார்டன்லேருந்து நீங்களே வந்து இன்னொரு பிளான்ட்டை வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ கட்டிங்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இத்தனை பிளான்ட் வந்து என்னால் வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்குன்னு. டவுன் த லைன் வந்து இதை நான் நல்லா பராமரித்து வந்தேன் அப்படின்னா இது வந்து நல்ல புஷ்ஷாக பெரிய பிளான்ட்டாக வர்றதுக்கு. ஆனால் ஒரு 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நான் இங்கே கலர் கலராக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் கார்டன் டூரில். அந்த பெட்டுனியா அது வந்து ஆனுவல் தான். ஸோ அதை வந்து ஃபால்லையே க்ளீன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் டைம் கிடைக்கல, குளிர் தாங்கலை, அதனால் அப்படியே விட்டேன். ஸோ இது வந்து ஸ்ப்ரிங்கில் தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த பெயிண்டட் டெய்சின்னு, டெய்சிலேயே பிங்க் கலர் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மொட்டு விட்டுருந்தது. ஆனால் ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. மற்ற மொட்டை ஃபுல்லாக வந்து வர வர ரேபிட்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கிரிட்டர் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த பிளான்ட்டையே கிட்டத்தட்ட வளரோடாமல் பண்ணுச்சு. மேபி அதுக்கு ஃபேவரட் ஃப்ளேவராக என்னன்னு தெரியல. ஸோ இந்த வருஷம் அட்லீஸ்ட் இதை எப்படியாவது காப்பாற்றணுன்ற எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன். பார்ப்போம். அதுக்கடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளான்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு யாரோன்ற பிளான்ட்டு. ஸோ இந்த யாரோ வந்து பார்த்திங்கன்னா பெரினியல் தான். பட் இவ்வளோ க்ரீனாக இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஃபுல் லீவ்ஸ் அப்படியே இருக்குது. இவ்வளோ ஸ்னோ வந்தது, இவ்வளோ வின்டர் ஹார்ஷ் வெதர்லாம் வந்தது. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி. அதுக்கடுத்து நான் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோம், இந்த ஃப்ளவர்லாம் அப்படியே விட்டால் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். வின்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளூம் ஸ்ட்ரக்சரில் பியூட்டிஃபுல்லாக பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் வச்சு பார்த்தேன். பட் ஐ திங்க் எஸ்பெஷலி இது வந்து ஒயிட் கலர் ப்ளூமு. அந்த ஒயிட் கலர் சீட் ஹெட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதை வந்து மாதம் அந்த மாதிரி பிளான்ட் பண்ணி, இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் அப்படியே அருமையாக இருக்குது. அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிறது இதே யாரோ தான். பட் அது வந்து பிங்க் கலர். அந்த சீடு ஹெட்லாம் இந்தளவுக்கு வரல, ஏன்னு தெரியல. மேபி ஒயிட் வந்து வேறு மாதிரி ஸ்ட்ரக்சராக என்னன்னு தெரியல. பட் சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே குட்டி குட்டியாக ஒரு க்ரீன் பிளான்ட்ஸ் நிறையா பார்க்குறீங்க இல்லையா. இந்த இது, அதுக்கடுத்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாலண்டரி பிளான்ட். இந்த யாரோவோட சீடு வந்து ஃபாலில் உளுந்து முளைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் யோசிச்சிருக்கேன், இதே இடத்துல விடுறதா இல்லை வந்துட்டு வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறதான்னு. பட் நிறையா வந்து நம்ம செல்ஃப் சீடிங்கில் நிறையா வாலண்டரி பிளான்ட் வர்றது வந்து ஹெல்த்தியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன்.
அதுக்கடுத்து ஒரு லேர்னிங், ஒரு ஸ்லைமி லுக்கில் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்தா டெய்ஸி. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்துட்டு நான் அதை ஃபீல் பண்ணல. மேபி நான் ஏப்ரலில் தான் லாஸ்ட் இயர் வெளியிலே கார்டனுக்கு வந்தேன், ஏன்னா அவ்வளோ குளிர் தாங்க முடியல. பட் இந்த தடவை வந்துட்டு ஜனவரி கார்டன் டூர் பண்ணுவோன்றதுனால வந்தேன். ஸோ ஜனவரியில் மேபி இப்படி இருக்குமா, அதுக்கடுத்து February Marchல் போயிருமான்னு தெரியல. பட் நான் நெக்ஸ்ட் இயரில் இருந்து வந்துட்டு சாஸ்தா டெய்ஸியை ஒரு 1 or 2 inch அப் டு சாயில் லெவல் கட் பண்ணிடலான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. இது என்னென்னா ஸ்லக் அண்ட் ஸ்னெயில்ஸ்க்கு வந்து ஹோம் மாதிரி கொடுத்துடக்கூடாது இந்த ஏரியாவை. அது மட்டும்தான் எனக்கு பெரிய கன்சர்ன். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்துட்டு சாஸ்தா டெய்ஸி வந்து எனக்கு தெரிஞ்ச அப்போ வந்துட்டு ஃபாலில் ஆர் வின்டருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு அப் டு சாயில் லெவல் வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஐ திங்க் we could avoid மாதிரி ஸ்லைமியான ஒரு சுச்சுவேஷன் கார்டனில் க்ரியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னோடய மம்ஸ் பிளான்ட், அதாவது கிரிசாந்திமம். இது பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு நவம்பர் அந்த ரேஞ்சில் தான் வந்து பாட்லேருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். அதுக்கு வந்து டைம் கொடுத்தனா இல்லையான்னு கூட தெரியல, ரூட் பார்த்துக்கலாம். சரி வருமா வராதான்னு தெரியல, வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். அதே கிரிசாந்திமம் வந்து அங்கே வந்துட்டு நான் முன்னாடியே ஃபாலில் ரைட் டைம்லேயே ஊண்டிட்டேன். அது நல்லா எஸ்டாப்ளிஷும் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இந்த வருஷம் இது வந்து பெரினியலாக வந்து வந்ததுன்னா நல்லாயிருக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் பூ வந்தது. அதுக்கடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி வாலண்டியர்ஸ், அது ஃபுல்லாக யாரோ, அதுக்கடுத்து இங்கே இது இருந்தது, சேஜ் இருந்தது, அதோட வாலண்டியர்ஸும் வரும் நம்புகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக கிரேப் ஹயாசின்ஸ் ஐரிஸ் இதெல்லாம். ஆனால் ஏதோ வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு போயிருக்கு செடியை ஃபுல்லாக. மான் வந்திருக்குமா இல்லை முயல் வந்திருக்குமா என்னன்னு தான் தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி இன்னும் ஸ்ப்ரிங்க்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால திரும்ப வளர்ந்துரும்னு நம்புகிறேன். பட் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அந்த இதுதான் கிரேப் ஹயாசின்ஸ், ஐரிஸ், அதே மாதிரி ஜெயண்ட் ஹயாசின்ஸ் இதெல்லாம் தான் இருந்தது. அதுக்கடுத்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சின்னமன் பேசில் பிளான்ட். அது ஆக்சுவலாக நான் வின்டர் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஏன்னா இப்போ இந்த எட்ஜிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்னோ நின்றுச்சுன்னா அழகாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த இதை வந்து ஒரு வின்டர் ஸ்ட்ரக்சராக வச்சு வைப்போமே அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். இன்னொன்று பேர்ட்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ப்ரிங்கில் வீடு கட்டும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் வரையும் வச்சுருக்கலான் இருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஸ்னாப்ட்ராகனுங்க. நீங்கள் அந்த பிங்க் கலர் பூ வந்து நான் காமிச்சிருப்பேன், அந்த ஸ்னாப்ட்ராகன். இது வந்து ஆனுவல்ஸ் தான், அதாவது ஒரு வருஷம் மட்டும்தான் இருக்கும். பட் எனக்கு என்னென்னா இது லாஸ்ட்டு ஸ்ப்ரிங்லேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் இப்போ பாருங்கள் இவ்வளோ பயங்கரமான வின்டர் ஹார்ஷ் வெதர்லேயும் ஸ்னோலையும் தாண்டி க்ரீன் லீவ்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பெருநிலா இந்த ஜோன்லேயோ இல்லை பெருநிலா என் கார்டனில் இருந்துச்சுன்னா செம்ம ஹாப்பியாகிடுவேன். பார்ப்போம். அதனால் இதை வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். இது இந்த வருஷமும் வந்து செடியாக, அதாவது க்ரீன் லீவ்ஸ் புது க்ரோத் வந்து பூ பூத்துச்சுன்னா சான்ஸே இல்லை. அது மாதிரி லக்கி வந்து கிடையவே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சாயில் லெவல்லேருந்து ஒரு மேடு மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இங்கே ஃபுல்லாக அது ஃபுல்லாக ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடிக்கு மேலே நான் வந்து மல்ச் போட்டு குமிச்சு வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் டெய்லியாக இருந்தது இல்லையா, ஸோ டெய்லியாக டியூபர்ஸ் வந்து மல்ச் போட்டு கிரவுண்ட்லேருந்து டிக் பண்ணி எடுக்காமல் பண்ணோம்னா என்ன ஆகுது, இங்கே இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சா இது வருதா அப்படின்னு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தாங்க பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சான்ஸே இல்லை, சூப்பராக வந்து நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அதை பண்ணிடுவேன். ஏன்னா அதை டிக் பண்ணி வீட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் ஒர்க்கை தாண்டி டைம் சரியாக அமையலைன்னு வச்சுக்கோங்களேன், டியூபர்ஸ் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது எனக்கு பெட்டர். மல்ச்சை வாங்கி போட்டோமா, கவர் பண்ணி வச்சோமா, பத்திரமா இருக்குது. ஸ்ப்ரிங்கில் மல்ச்சை எடுத்து விடணும். ஸோ அது இன்னும் பெட்டர். வீட்டுக்குள்ளே நான் பெருசாக எதையும் கொண்டு போக தேவையில்லை. ஸோ அந்த ஐடியாவில் வந்துட்டு இந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 1/2 அடிக்கு மேலே வந்து மல்ச் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 2-3 டெய்லியாகவே விட்டுருந்தேன், மித்ததெல்லாம் டிக் பண்ணி எடுத்துட்டேன் இந்த சைடு இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் எண்ட் ஆஃப் மார்ச் இல்லாட்டி ஏப்ரல் அந்த டைம் வாக்கில் வெதரை பேஸ் பண்ணி இந்த மல்ச்செல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டெய்லியெல்லாம் வருதான்னு பார்க்கலான் இருக்கேன். அவ்வளோதாங்க கார்டன் டூர். ஓகே நேயர்களே, இந்த கார்டன் டூர் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உதயா.